தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்று திருமூலப்பெருமான் சொல்லியிருப்பார். அது என்ன தெளிவு குரு திருவார்த்தை? திருன்னு சொன்னால் லக்ஷ்மின்னு பேர். லக்ஷ்மின்னா இலக்குன்னு பேர். பல இலக்கு இருக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரே இலக்கு தான் இருக்க முடியும். இந்த உலகம் என்று சொல்லக்கூடியது காலச்சக்கரம் பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த காலச்சக்கரம் எப்படின்னா, இந்த வருடம் என்பது அதன் பாதை. காலச்சக்கரத்துக்கு இது ஒரே முகமாக தான் போகும். இது திரும்ப முடியாது. இப்போ நீங்கள் நினச்சிட்டீங்க 60 வயசு ஆயிடுச்சு, திடீர்னு 20 வயசுக்கு மாற்ற முடியுமா? முடியாது. ஒரே பாதையாக போகும். இங்கே எந்த ஒரு செயலையும் மாற்றுவதற்கான செயல்பாடு நம்மிடத்திலே கிடையாது. முதலிலே உணர வேண்டும். இதில் ஒரு விசித்திரம், ஏதோ ஒரு பிறவியில் எதிரியாக இருந்திருப்பான், இந்த பிறவியில் உறவாக இருப்பான், இந்த பிறவியில் ரொம்ப நெருங்கிய உறவாக இருப்பான், அடுத்த பிறவியில் எதிரியாக மாறுவான். இப்படி காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை இயக்கக்கூடியவன் என்று சொன்னால் அந்த பாஸ்கரனாக விளங்கக்கூடியவன், ஒளியாக விளங்கக்கூடியவன், அவனே பிரம்மனாக இருக்கக்கூடியவன். காலையிலே அவனே விஷ்ணுவாகவும் இருக்கிறான், அவனே சிவனாகவும் இருக்கிறான். இந்த ஒளிநிறை பழம்பொருள் நம்முள் ஆக்ஞா சக்கரத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறான். உடம்புல ஒவ்வொரு பகுதியிலும் இந்த உடம்பு முழுவதுமே ஒளி நிறைந்து இருக்கக்கூடிய ஒளி நிறைந்த பொருளே அப்படின்னு எல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய வகையிலே இந்த உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் நம்மை இயக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடியவன் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன். அதனால தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தான். அப்போது ஒரு முறை அகத்தியர் ஒரு நாடி நூலிலே உரைத்த வகையிலே கலியுகத்தில் மிகுந்த ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வள்ளல் பெருமான் இந்த மந்திரத்தை அருளியதால் தான் அதற்கு மேலே நீ உண்மையை சொல்ல வேண்டாம், இதுக்கு மேலே கலியுகத்தில் மக்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்ட்டு அவரோட பணியை ஈசன் குறைத்து கொள்ள சொன்னாராம். அப்போ உண்மையில் என்னென்னா, உலகம் உணர்வு நிலையாலே இயங்கிக் கொண்டிருக்க கூடிய ஒரு பொருள். இதில் குரு இருளை அகற்றக்கூடியவர். குரு இதில் உண்மையை அடைய வேண்டும் என்று சொன்னார். உலகத்தில் எது தெரியுமா மிகப்பெரிய உண்மை? வீடு, வாசல், மந்திர சித்தி, தந்திர சித்தி, ஏதேதோ வழிபாடுகள், வடிவங்கள், இதெல்லாம் இந்த ஒரு சரீரம் இருக்கும் வரை நம்மிடம் தொடர்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் போன பிரிவில் என்ன சாமி கும்பிட்டீங்கன்னு உங்களுக்கு கேட்டால் இப்போ தெரியுமா? ஒரு 60-70 வருஷம் முன்னாடி வேறு பேரில் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க இதே பூமியில். எங்க என்ன சாமி கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் கும்பிட்டுட்டு இருக்கிற சாமியை இன்னும் 30 வருஷம் கழிச்சு வேறு உருவத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது கேட்டால் தெரியுமா? அப்போது ஆனால் அப்பொழுதும் நம்முள் பிராணனாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் அந்த ஈசன் சிவபெருமான். அதனால் எதை நினைக்கிறோமோ, எதை நாம் என்று உணர்கிறோமோ, எதுவாகவே நாம் உண்மையில் உள்ளோமோ அனைத்துமே அந்த சிவம்தான், மங்களம்தான். அதனால் சிவோகம் 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 சதானந்தரூபம் சிவோகம் 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 அப்படி சொல்லும்போது இங்கே ஒரு ஜோதியோடைய தரிசனம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜோதி இங்கே இருக்குது. இதில் இந்த ஹம் அப்படின்ற மந்திரம் சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. சோஹம் அப்படின்வாங்க. இந்த மூச்சு உள்ளே போகுது இல்லைங்களா, வெளியில் வரும்போது வரக்கூடிய சப்தம் ஹம், உள்ளே செல்லும் பொழுது ஸோ. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு வினாடியும்
நம்மை அறியாமலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ இந்த நிகழ்வு எதை உணர்த்துதுன்னா, நாம் அந்த ஈசனுடைய அருளை பெற வேண்டும். நாம் அந்த சிவப்பரம்பொருளாகவே இருக்கின்றோம். அருள் நிலையிலே இருக்கின்றோம். வி ஆர் த லைட். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கின்றோமோ, எதை நாடிக்கொண்டிருக்கின்றோமோ, எதை பாடிக்கொண்டிருக்கின்றோமோ, எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ, அது ஒவ்வொரு கணமும் உங்களுள்ளும் என்னுள்ளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம நினைக்க துவங்கணும். சிவோகம் சிவோகம் சதானந்த ரூபம், சிவோகம் சிவோகம் சிவானந்த ரூபம். இந்த சிவத்தை கண்ணை மூடி அப்படி ஒரு ஜோதி, வெள்ளை நிற ஜோதி, அவன் அபார கருணாமூர்த்தி. நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கு தான் இருக்கும். வீடு வாங்கணும், காரு வாங்கணும், டேக்ஸ் பிரச்சனை வரக்கூடாது, பசங்க கல்யாணம் நல்லா நடக்கணும். யாருக்கு தெரியும், இந்த பிறவியில் பையனாக இருக்கிறவன் அடுத்த பிறவியில் ஆஃபீஸராக வந்து இந்த உங்களையே பிடிச்சி 2 மிரட்டினாலும் மிரட்டலாம். கேரக்டர்ஸ் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் மாறாத ஒரே ஒருவன், ஒரே ஒரு உறவு இறைவன் மட்டும்தான். அதை மட்டும் மறந்துடவே கூடாது. அதுவும் இந்த காலகட்டத்திலே மறக்கக்கூடாது. 6-7 வருடங்கள் அனைத்தும் மாறிவிடும். ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மாற துவங்கிருச்சு. எத்தனை தங்குவோம், எங்கே, இறைவன் திருவடி யாரையெல்லாம் காப்பாற்றும் கரையேற்றும் கணக்கு இருக்கு. இந்த கணக்கில் நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு, ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. எங்கே இருக்கீங்களோ, இதுக்காக ஆலயத்துக்கு தேடியெல்லாம் போயிட்டுருக்க தேவையில்லை. சிவோகம் சிவோகம் சதானந்த ரூபம், சிவோகம் சிவோகம் சிவானந்த ரூபம். சிவனாகவே இருக்கின்றேன், சிவனாகவே இருக்கின்றேன், என்றென்றும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன், அந்த சிவத்தில் லயித்து மகிழ்வுடன் இருக்கின்றேன் என்ற உணர்வு. ஒரு 5 நிமிடம். எல்லாவற்றிலும் பொருளாதார லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு ஆதாரமாக இருப்பது இறைவன் மட்டும்தான் எனும் கணக்கை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இந்த நேரத்தில் இதை காக்கணும்னு நான் சொல்லணும்னு அந்த இறைவனுடைய பெரும் கருணை. சித்தர்கள் யாரும் தங்களுக்காக எதையும் கேட்டதே கிடையாது. மக்களும் அவங்ககிட்டயே போய் கேட்டுடுவாங்க. ஆனால் உண்மையிலே எல்லா உயிரும் இன்புற்றிருப்பதன்றி வேறொன்று அறியேன் பராபரம் என்ற மனநிலை பக்குவம் இனிமேல் வளர்த்து கொள்ள வேண்டிய தருணம் இது.